Hi friends, welcome to KSN தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ரேஷன் துவரம்பருப்பை வச்சு ஒரு நல்ல டேஸ்டான ஒரு வடகறி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை வந்து நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா இங்க பாருங்க, இப்படி நசுக்கணும் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்குங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கணும். நல்லா நொரப்பா அரைச்சிக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அந்த துவரம்பருப்புக்கு ஏற்ற ஒரு காரம் சேர்த்துக்கணும். அதுக்காக 4 வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, பருப்புக்கு மட்டும் உப்பு. இப்போ பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா நொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பருப்பை. இங்கே பாருங்க, நல்லா நொரப்பா இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். சுற்றி ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மாவை இதில் அடை மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா கனமாக தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டு சுற்றி ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ சும்மா சிம்மை விட கொஞ்சம் அதிகமான தீயில மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இப்போ சுற்றி ஒரு அரை ஸ்பூன் ஆயில். இப்போ இது இப்படியே வைக்கட்டும். இந்த முறையிலையும் செய்யலாம். இன்னொரு முறை காமிக்கிறேன். இப்போ பாதி மாவுல ஒரு அடை தட்டி இருக்கேன். மீதி இன்னும் ஒரு அடைக்கு மாவு இருக்கு. அதை வந்து இப்போ நான் ஆயில்ல பொரிச்சு எடுத்துக்க போறேன். 3 விதமா செய்யலாம். ஆவிலையும் நீங்க வைக்கலாம். இது மாதிரி கிள்ளி போட்டு இது மாதிரி வடை மாதிரி தட்டியும் போடலாம். நான் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு வடகறி ரெசிபி கடலை பருப்புல செய்து காமிச்சிருக்கேன் நம்ம சேனல்ல. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ இது வேகட்டும். நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி திருப்பி விட்டு நல்லா வடை மாதிரி, ரொம்ப வடை மாதிரி செவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த அடையும் வெந்துடுச்சு. அடை தட்டும் போதே இங்க நடுவில் கனமா செய்யறதால இப்படி குத்தி விட்டுக்குனாக்கா சீக்கிரமா வெந்துடும். இப்போ இதுவுமே வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டும் ரெண்டுமே. இப்போ அது ஆறுறதுக்குள்ள நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயட்டும். இப்போ இந்த ஆயில்ல ஒரு 3 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, பிரியாணி இலை 2, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ அது பொரிஞ்சிடுச்சு. இப்போ 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வடை தட்டி வச்சிருக்கிறதுலையே அதுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால குறைவாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பத்தலைனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இதை இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வெந்துடுச்சு. நல்லா இது மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம் குழைய. இப்போ இதெல்லாம் ஒரு சில மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைவாக ஒரு 1/4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மாவுலேயும் வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் குறைவாக காரம் சேர்த்துக்குங்க. நான் கலருக்காக மட்டும்தான் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாவும் அந்த வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்ந்துடலாம். தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். நம்ம வடகறியை தூள் பண்ணி போடும்போது வடைகளை கெட்டியாயிடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் நம்ம பிட்டு போட்டு சின்ன சின்னதாக பிட்டு போட்டு நல்லா தூளாக இது மாதிரி உதிரியாக எல்லாத்தையும் உளுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இது மாதிரி உதிரியாக உளுத்து வச்சுருங்க. இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நல்லா அந்த கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த வடை தூள்களை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொதிக்க நீங்கள் பாருங்கள், கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ இதில் கடைசியாக நம்ம துவரம்பருப்பு போட்டிருக்கதால கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு வடகறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து பூரிக்கு தான் செய்திருக்கிறேன். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கொண்டாலும் செய்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ரேஷன் பருப்பில் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம். வடை ரெசிபிலாம் போட்டிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.